Hi friends, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது DJI Neo 2. DJI Neo 2 வந்து நான் இன்றைக்கி வந்து சைக்கிளிங் ஃபாலோ மோடில் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா பிலோ 170 கிராம். இந்த டிரான்ஸ்யூவர் வந்து தேவையில்லை. சைக்கிளிங் ஃபாலோ நார்மலாக பண்ணுறதுக்கு ட்ரோன் ஒன்லி மோடில் இது தேவை கிடையாது. இது வந்து நம்ம ஆர்சி ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணோம்னா தான் இந்த டிரான்ஸ்யூவர் தேவை. இருந்தாலும் இது ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறதால நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இதை வேணால் அன்ஸ்க்ரூ பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கவரை ரிமூவ் பண்ணிடணும். லென்ஸ் ப்ரொடெக்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. பின்னாடி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒரு தடவை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 செகண்ட்ஸ் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணணும். இந்த ப்ரொப்பல்லர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நியோ இஸ் ரெடி டு ஃப்ளை. இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து இந்த கேமரா வந்து நம்ம ஃபேஸை பார்த்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இங்கே கீழே இருக்குது பாருங்கள் பட்டன். இந்த பட்டனை ஸ்டார்ட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மோட் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ கேட்குதுன்னு நினைக்கிறேன். செல்ஃபி ஷாட்னு சொல்லுது, ட்ரோனின்னு சொல்லுது, சர்க்கிள்னு சொல்லுது. நான் வந்து சைக்கிளிங் ஃபாலோ மோடு தான் போகணும். ஓகே, இது ராக்கெட் சொல்லுது. Follow. Selfie shot. Drone. Oh, drone. Circle. Rocket. Follow. சைக்கிளிங் ஃபாலோ மோடு வந்து இதில் இல்லை, மேனுவலில் இல்லை. ஸோ வந்து நான் மொபைலோட கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் இதை. ஓகே, இப்போ நான் மொபைல் எடுத்துக்கிறேன். மொபைலில் DJI Fly ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரீன் இப்படி வரும். DJI Fly இதில் இப்போ கனெக்ஷன் ஆப்ஷன் கொடுக்கும். ட்ரோன் இஸ் டிடெக்டர். பாருங்கள், நான் கனெக்ட் கொடுக்குறேன். கனெக்ட் ஆகிடுது. எனேபிள் வைஃபை எனேபிள் பண்ண சொல்லுது. பண்ணிட்டேன். கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிடுச்சு. அதில் இனிஷியலாக எப்போ பார்த்தாலும் ஒரு டியூட்டோரியல்னு ஒன்று வரும். அதை நமக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸில் போயிட்டு சைக்கிளிங் ஃபாலோன்னு ஆப்ஷன் இருக்குது. அது ஃப்ரண்ட்லையா, ரியர் ரைட்டா, ரியர் லெஃப்டான்னு கேட்கும். நான் ரியர் லெஃப்ட் கொடுத்துக்கிறேன். ரியர் லெஃப்ட் கொடுத்துட்டு செட்டிங்ஸ் போயிட்டேன். ரியர் லெஃப்ட் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே ஃபாலோங்கிற மோடு இருக்குல்ல, இதை வந்து சைக்கிளிங் ஃபாலோவுக்கு போகணும். நம்ம சைக்கிளிங் ஃபாலோ செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன். பின்னாடி போயிடுறேன், கொஞ்சம் சைக்கிளுக்கு பின்னாடி. 3, 2, 1. After subject start moving, aircraft will follow இந்த டைரக்ஷன் சொல்லுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. Let's see how it follows. Is it following? It's not following. Why not it's following? ஹேண்ட் சிக்னல் கொடுக்கணுமோ?
ஹேண்ட் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் தான் கிளம்பும் போல இருக்குது. இப்பயும் ஃபாலோ பண்ணலையே. வாட்ஸ் த இஷ்யூ? What's the issue? Let me check the mobile. Why it is not following me? ஸ்டார்ட் கொடுக்கலையா? அப்டக்கிள் டிடெக்டட்னு சொல்லுது. ரொம்ப லெஃப்ட்டுக்கு போயிடுச்சோ? கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ட்ரோன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் பார்ப்போமா? நல்லா ஃபாலோ பண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். மயில்லாம் இருக்குது. மயில் பிடிங்கிற போகுது அதை. ஐயோ, காக்கா குருவி எதுவும் பிடிங்கிட்டு போயிட போகுது. நல்லா சூப்பராக ஃபாலோ பண்ணுது. ஓகே, அடுத்தாப்புல இன்னொரு ரோட்டில் போய் மறுபடியும் ஃப்ளை பண்ணி அந்த ஃபுட்டேஜையும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், லிங்க் பண்ணுறேன், வீடியோவோட அட்டாச் பண்ணி விட்றேன். இப்போ கையை நீட்டி பார்க்குறேன், வந்து லேண்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓ, ரிட்டர்னிங் டு ஹோம்னு சொல்லிட்டு. வாடா 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 வாடா, இறங்குடா வாடா. ஏன் இறங்க மாட்டேங்குது? கை வெறுங்கி டிடெக்ட் பண்ணும்போது. ஓ, க்ளவுஸ் போட்டிருந்ததால் லேண்ட் ஆகலை. க்ளவுஸை கட்டணுன்னா லேண்ட் ஆகிடுச்சு. தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் டு நோ. ஓகே, இப்போ நம்ம இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம். அடுத்த ஸ்பாட்டுக்கு போய் மறுபடியும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணுவோம். இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசுவோம்.
நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணிடணும்னு நினச்சிட்டேன். சைக்கிளிங் ஃபாலோ தான் நம்ம கொடுத்துருக்கோமே, நம்ம சைக்கிளில் யாருனா ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்டு நான் சைக்கிள் எடுத்துகிட்டு நவுந்தேன். பட் அது எங்கே ஸ்டார்ட் ஆனிச்சோ அந்த இடத்துலையே நின்றுட்டு இருந்தது ட்ரோன். அங்கேயே ஹோவர் ஆகிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஜெஸ்டர் ஹேண்ட்ஸ் ஜெஸ்டர் காமிச்சிட்டு நம்மளை ஐடென்டிஃபை பண்ண ஒரு ப்ளூ லைட் எரியும். அதில் ப்ளூ லைட் பிளிங்க் ஆகும். அப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னு அது சொல்லுது. அதுக்கப்புறம் தான் நம்ம மூவ் ஆகணும். அதுக்கு முன்னாடி மூவ் ஆனோம்னா அது நம்மளை ஃபாலோ பண்ணாது. அப்புறம் இந்த மாதிரி ரிட்டன் லேண்டிங் போது கையை நீட்டினோன்னா அந்த ஜெஸ்டரை பார்த்துட்டு கிட்ட வந்துடுச்சு. பட் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டிருந்தோன்னா அது இறங்கவே இல்லை, கையில் அப்படியே நின்றுட்டு இருந்தது. மறுபடியும் நான் ஹேண்ட் க்ளவுஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கையை காமிச்சேன், கையில் லேண்ட் ஆகிடுச்சு. அப்படியே போய் இன்னொரு இடத்துல கொஞ்சம் வீடியோ எடுப்போம். வேறு மோடில் அடுத்தாப்பில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி சைக்கிளிங் மோட் தான் போடுறேன். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் இதில் அடுத்தாப்பில் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். என்ன போட்டுருவீங்க தானே? ஓகே, பார்ப்போம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் டிஜே நியோஃப்ளை டியூட்டோரியல்ஸ் பார்த்துட்டு. ஸோ அதனால் அது நம்ம ஃபஸ்ட்டு ஜெஸ்டர் கண்ட்ரோல், கையை நீட்டி ஜெஸ்டர் கண்ட்ரோலில் நம்மளை ஐடென்டிஃபை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சைக்கிள் ஏறி போகணும். அதர்வைஸ் அது எங்கே ஸ்டார்ட் ஆனிச்சோ அங்கேயே நின்றுட்டு இருக்குது. இதை இப்போ நான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, ஆனால் இப்போ நம்ம எடுக்கும்போது சைக்கிளில் நம்ம சைக்கிளிங் ஃபாலோவில் ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். அதை பார்த்துடலாம். முதல்ல இப்போ ரியர் சைட்லேருந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம ஷூட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு எடுக்கும்போது ஃப்ரண்ட்டில் இருந்து நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் கொடுக்கலையா? அப்டக்கிள் டிடெக்டட்னு சொல்லுது. ரொம்ப லெஃப்ட்டுக்கு போயிடுச்சோ? கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ட்ரோன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் பார்ப்போமா? நல்லா ஃபாலோ பண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். மயில்லாம் இருக்கு. மயில் புங்கிட போகுது. அதை ஐயோ, காக்கா குருவி எதுவும் புங்கிட்டு போயிட போகுது. நல்லா சூப்பராக ஃபாலோ பண்ணுது. ஓகே.
அடுத்தாப்புல இன்னொரு ரோலில் போய் மறுபடியும் ஃப்ளை பண்ணி அந்த ஃபுட்டேஜையும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், லிங்க் பண்ணுறேன், வீடியோவோட அட்டாச் பண்ணி விட்றேன். இப்போ கையை நீட்டி பார்க்குறேன், வந்து லேண்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஓவரா பார்ப்போம் எப்படி நம்மளை கவர் பண்ணுதுன்னு. நல்லா ஃப்ரண்ட்ல இருந்து கவர் பண்ணுது. எலக்ட்ரிக் ஒயர் இருக்கு. பார்ப்போம், முன்னாடி மரம்லாம் இருக்கு, எப்படி மேன் ஓவர் பண்ணுதுன்னு பார்ப்போம். பரவாயில்ல, கீழே இறங்கி ஏறுது. கொஞ்சம் ஸ்பீடா போய் பார்ப்போம். நம்ம ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அதுவும் பிக்கப் ஆகுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்பீடை குறைச்சி பார்ப்போம். பயங்கரமா இருக்கு சென்சார். ஓகே, சாம்பிள் போதுமா? இதோட நிறுத்திக்குவோம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.